ஆன்மீக அன்பர்களே, நாள்தோறும் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் மிகுந்த நேர்த்தியோடு பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நாள்தோறும் சின்ன சின்ன கதைகள் வாயிலாக ஆன்மீகத்தை பரப்பக்கூடிய ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் உங்களோடு மீண்டும் இன்று சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆலயமும் அற்புதமும். இது ஆலயமும் அற்புதமும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இப்போ தமிழ்நாடு அப்படின்னோன்னே உலகத்திலே இருந்து பல்வேறு பறவைகள் பறந்து வருவது போல சுற்றுலா பயணிகள் வந்தவுடன் இந்த தேசத்தில் பார்க்கக்கூடிய இடம் எது? இப்போ சென்னைக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு, உடனே கடற்கரையை பார்க்குறாங்க. மெரினாவை பார்த்தவுடன் அவர்கள் போவது பார்த்தசாரதி கோவிலுக்கோ, மயிலை கோவிலுக்கோ, அல்லது அஷ்டலட்சுமி கோவிலுக்கோ. ஏன் அந்த கோயிலினுடைய கம்பீரம். இப்போ திருச்சிக்கு போகிறாங்க. அண்மையில் நம்முடைய பாரத பிரதமர் அங்கு வழிபட்டு அங்கு கொடுக்கப்பட்ட ஆடையை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த இடமான அயோத்திக்கு கொண்டு போய் கொடுத்தார். அந்த கும்பாபிஷேகத்தை நாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் வடக்கா இருக்கட்டும், தெற்கா இருக்கட்டும், கிழக்கா இருக்கட்டும், மேற்கா இருக்கட்டும், பாரத தேசத்தினுடைய அடையாள சின்னங்களில் முதன்மை திருக்கோயில்கள். ஸ்ரீரங்கத்து ரங்கனை பார்த்துட்டோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாமா, பசி எடுக்காதுன்னு ஆழ்வார் பெருமக்கள் எழுதுகிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் ஆண்டாள் நாச்சியாருக்கு நடைபெறக்கூடிய திருமஞ்சனம், அந்த துளசி மாடத்தில் பெரியாழ்வார் பிள்ளையாக பெற்ற அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு நடைபெறக்கூடிய அந்த கிளி அலங்காரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா. ஆண்டாள் மட்டுமா, மதுரைக்கு வந்தால் தாளம்பு மணக்கக்கூடிய எங்கள் தாளம்பு குங்குமத்தோடு நாள்தோறும் அர்ச்சனை நடக்கக்கூடிய மதுரை மீனாட்சியை பார்க்க பார்க்க பாவம் பறந்து ஓடும். அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க, புதுக்கோட்டை புவனேஸ்வரி, அப்படியே அங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்க, வினை தீர்க்கக்கூடிய குடவரை கோவில்களில் உயர்ந்து நிற்கக்கூடிய பிள்ளையார்பட்டி. அங்கேருந்து 10 நிமிஷம் போனால் குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று குன்றக்குடியிலே இருக்கக்கூடிய குமரனாகிய முருகக்கடவுள். அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே ஈசன் ராமேஸ்வரத்தில். அப்படியே அங்கேருந்து இப்படி வந்தீங்கன்னா திருக்கோஷ்டியூர். நம்முடைய ராமானுஜர் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து இந்த உலகம் வெய்வதற்கு திருக்கோஷ்டியூர் நம்பிடத்தில் கேட்டு சொன்ன மந்திரத்தை சொன்ன பெருமாளுடைய ஆலயமாகிய திருக்கோஷ்டியூர் அங்கே இருக்கக்கூடிய ரங்கன். இப்படி எங்கு பார்த்தாலும் கோவில்கள். நீங்கள் திருச்சியில் பாவத்தை போக்கச் செய்யக்கூடிய 10 ரூபா கற்பூரத்துக்கு கண்கண்ட கடவுளாக வழிபடக்கூடிய சமயபுரம். ஏன் சென்னையில் மாங்காடு இல்லையா, திருவேற்காடு இல்லையா? இன்னும் தஞ்சை பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா வரிசையாக கோவில் தான். அது தஞ்சை கோவிலாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கலாம், சிக்கலில் வினைதிருக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலனாக இருக்கலாம், அல்லது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரராக இருக்கலாம், சீர்காழி சட்டநாதராக இருக்கலாம். இப்படி எங்கு பார்த்தாலும் கோவில் தான். சரி, இந்த பக்கம் போங்க, சேலத்தில் தெருவுக்கு தெரு மாரியம்பாள், கோவையிலே ஈச்சனாரி ஆஞ்சநேயர். எங்கு பார்த்தாலும் தமிழகத்தினுடைய அடையாளம் எதுன்னு கேட்டால் திருக்கோயில், திருக்கோயில், திருக்கோயில். ஏன் கோயில் வேணும்? வீட்டிலேயே சாமி கும்பிடக்கூடாதா? வீட்டிலேயே படம் வச்சு அர்ச்சனை பண்ணக்கூடாதா? அதுதான் எழுதுகிறார்கள். கடவுள் அங்கிங்கனாதபடி எங்கும் இருந்தாலும் ஆலயம் ஆன்மா லயக்கக்கூடிய இடம். கோயில் இல்லைன்னா தலைவன், அந்த தலைவன் குடியிருக்கக்கூடிய இடம்தான் கோயில். அதனால்தான் கோயிலை வைக்கிறோம். வாரியார் சொன்னது அடிக்கடி சொல்லியிருக்கேன். பசு உடம்பு முழுக்க பால், ஆனால் காம்பில் போனால் தான் பால் வரும். வாலிலேயோ கொம்புலேயோ காதுலேயோ எடுக்க முடியாது. கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பான். கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுளை கைகூப்பி வணங்கினாதான் அருள் பால் கிடைக்கும். பூமிக்கடியில் தண்ணீர் பறந்து விரிந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. பைப்பு போட்டு எடுத்தால் தான் வெளியில் தெரியும், கிணறு போட்டு எடுத்தால் தான் வெளியில் தெரியும். கடவுள் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அவனை கர்ப்பகிரகம் என்று ஒன்று போட்டு அதிலே உருவகப்படுத்தினால்தான் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில்
இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டு நெறிமுறைகள் எப்படி இருக்கிறது தமிழகத்தில்? இப்போ பல கோவில்களில் அந்த சிறப்பு வழிபாடு, நம்ம கேரளாவை பார்த்து தயவு செய்து மாற வேண்டும். ஐயப்பன் கோவிலுக்கு இன்றைக்கும் சிறப்பு வழிபாடு கிடையாது. ஒரு சபரிமலைக்கு ஒருத்தர் போகிறாருன்னா 18 படியை மிதிக்கணும்னா தலையில் இருமுடி இருக்கணும், காவி இருக்கணும், உத்திராட்ச மாலையோ துளசி மணி மாலையோ இருக்கணும். அங்கே பணம் இருக்கிறவங்க முன்னாடி சாமி, பணம் இல்லாதவங்க பின்னாடி பார்க்க முடியாது. எல்லாரும் சமம்தான் கடவுளுக்கு முன்பு. சிறப்பு வழிபாடே கிடையாது, கட்டண தரிசனமே கிடையாது. நம்முடைய தமிழகம் மாற வேண்டாமா? கோயில்கள் இன்னும் பாதுகாப்பு நலனாக மாற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இயற்கை சீற்றங்கள், இந்த மழை வெள்ளம் புயல் வருகின்ற போதெல்லாம் அக்காலங்களில் கோயில்தான் மக்களை தங்க வைத்து உணவு சமைத்து பசியாற்றக்கூடிய இடமாக இருந்து பலருடைய பசிப்பினி போக்கிய பரம்பொருள் இருக்கக்கூடிய இடம் திருக்கோயில். அந்த திருக்கோயிலினுடைய இன்றைய நிலைகள் கொஞ்சம் கவலை தருவதாக நமக்கு தெரிகின்றது. நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்களோ என்று ஐயப்பட வேண்டியிருக்கிறது. நான் கூட சிந்தித்து பார்க்கின்றேன், இனி ஆலயத்து திருக்கோயில்களில் உண்டியலில் பணம் போடுவதை விட உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லாதவர்களுக்கு உணவை நாமே வாங்கி சென்று விடலாம். சிவாச்சாரியர்களின் உதவிக்கு நாமே உதவி செய்து விடலாம். திருக்கோயிலில் உண்டியலில் வரக்கூடிய பணம் வாகனத்திற்கும் ஏசி அறை வசதிக்கும் பயன்படுத்தக்கூடாது. திருக்கோயில் உண்டியலில் வரக்கூடிய பணம் வாகன வசதிக்கும் ஏசிக்கும் பயன்படுத்தக்கூடாது. இல்லாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழவும், ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கும் பயன்படுவதுதான் ஆலயங்கள் சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடமாக இருக்கும். அதனால்தான் இந்த மண்ணில் வீரத்துறவி விவேகானந்தர் இமயத்தில் தொடங்கி குமரி வந்தபோது கேட்டார்கள், இந்தியாவில் நீங்கள் என்ன கண்டீர்கள்? ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொன்றை பார்த்தேன், அதிசயத்தேன். ஆனால் எல்லா ஊரிலும் நான் பார்த்தது நிரந்தரமாக விண்ணை முட்டக்கூடிய திருக்கோயில்கள். இந்தியாவின் ஆன்மா குடியிருப்பது ஆலயம் என்றார். அந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.